ஹலோ கைஸ், இன்றைக்கி ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். இது 1 வீக் முன்னாடியே போட வேண்டிய வீடியோ, பட் இப்போ தான் எடிட் பண்ண டைம் கிடச்சிது. அண்ட் மோரோவர் இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஈத் ஆஃப்டர் வெட்டிங். ஸோ அன்றைக்கி மார்னிங் ஏர்லியராகவே தொழுகெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி எங்களோட ஃபர்ஸ்ட் ஈதுன்றனால மட்டன் பிரியாணி தான் வீட்லேயே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய மாமனார் மாமியாரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஏர்லியராக மார்னிங் தொழுகை முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ போயிட்டு ஒரு ½ அன் ஹவரில் வரேன்னு சொன்னாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து அது எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. அது என்ன சர்ப்ரைஸ்னு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்களே வந்து பார்ப்பீங்க. நான் கட்டியிருக்க இந்த பிங்க் கலர் சாரீ தான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போத்தீஸில் தான் எடுத்திருந்தோம். அண்ட் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் என்னோடய ஹஸ்பண்டுமே எனக்காக ட்ரெஸ்ஸுமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஈத் அன்றைக்கி ஃபுல் பிரியாணி ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து எங்களோடய அப்பா தான். ஸோ அவங்க சூப்பராக குக் பண்ணுவாங்க. ஸோ பிரியாணியெல்லாம் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் பார்சல் பண்ணி அனுப்பிட்டு அண்ட் நாங்களுமே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மட்டன் பிரியாணி நிஜமாகவே வந்து நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க எப்போயுமே வந்து ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்குமே வந்துட்டு ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் எனக்கு கால் பண்ணி கீழே வர சொன்னாங்க. ஸோ எனக்கும் தெரியல, பார்த்தா வந்து ஒரு பார்சலோட பின்னாடி வந்து பைக்கில் வந்திருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு ஒரு அவன் வாங்கணும் அப்படின்னு. ஸோ சடனாக ஈதி கிஃப்டாக வந்து எனக்கு வந்து அவன் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல எனக்கு வாங்கிட்டு வருவாங்கன்னு. பட் இது வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் போல். எனக்கு தான் அது சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு ஸோ ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே வந்துட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட ஈத் போச்சு.